ஹலோ சுட்டீஸ். டுடே நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் புக்கில் டேர்ம் 1ல் வந்து பார்த்திங்கன்னா 4th லெசன் பார்க்க போகிறோம். வந்த பாதை பார்க்கலாமா? எழுத்துக்களை உரிய இடத்தில் எடுத்து எழுதுக. ஸோ இந்த படத்தை பாருங்கள். இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை நம்ம ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் என்னென்ன லெட்டர்ஸ் வரும், என்னென்ன எழுத்துக்கள் எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆலமரம் இருக்குது, பக்கத்துலேயே ஒரு வீடு ஒன்று இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போட் இருக்குது, பார்த்தீங்களா? ஒரு பையன் வந்து ஊஞ்சலில் உட்காந்துட்டு புத்தகங்களை படிச்சுட்ருக்காப்புல. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அணில் இருக்குது, எலி இருக்குது, ஆடு இருக்குது, செடிகள் இருக்குது, ஏணி இருக்குது. இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்குறீங்க? ஒரு வில்லேஜ் மாதிரி இருக்குது இந்த பிக்சர் பார்க்கும்போது. ஆலமரத்துக்கு கீழே ஒரு சிறுவன் வந்து உட்காந்து என்ன பண்ணிகிட்ருக்காரு? பேப்பர் படிச்சுட்ருக்காரு. பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓடமா ஆறான்னு தெரியல, ஒரு சின்னதாக ஒரு ஓடம் போல் இருக்குது. ஸோ அதில் வந்து படகு ஒன்று இருக்குது. பக்கத்தில் நிறைய மரங்கள் எல்லாம் இருக்குது. இந்த பிக்சர் என்ன? அணில். ஸோ இப்போ நம்ம என்னென்ன லெட்டர்ஸ் அப்படின்றத இந்த இடத்துல எழுதணும், ஓகேங்களா? பார்த்திங்கன்னா உயிரெழுத்துக்கள் இருக்குது இல்லைங்களா? நம்ம உயிரெழுத்துக்களை மேட்சாக என்னென்ன எழுத்துக்கள் வரும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா, உயிரெழுத்துக்களில் ஃபஸ்ட் லெட்டர் என்ன? ஆ. ஆ என்றால் அணில். அப்போது அணிலுக்கு நேராக நாங்கள் ஒரு பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? அங்கே வந்து நீங்கள் பென்சிலில் ஆ அப்படின்றத எழுதணும். நெக்ஸ்ட்டு ஆ. ஆ என்றால் ஆடு. ஆடு இங்கே இருக்குது பாருங்கள். ஈ என்றால் இலை. இங்கே ஒரு சின்ன இலை பக்கத்தில் ஒரு சின்ன பாக்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அங்கே வந்து நீங்கள் ஈ அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். ஈ. பக்கத்துலேயே ஈ இருக்குது பாருங்கள். உ. உரல். ஊ. ஊஞ்சல். ஏ என்றால் எலி. எலி இருக்குது பார்த்தீங்களா? ஏ. ஏ என்றால் ஏணி. ஐ. இங்கே ஒரு வீடு இருக்குது பார்த்தீங்களா? அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 5ன்னு கொடுத்துருக்காங்க. ஐ என்றால் 5. ஓ. ஒட்டகம். ஸோ இந்த சிறுவன் பாருங்கள் கையில் புக்கு வச்சு படிச்சுட்ருக்கா இல்லைங்களா? ஸோ அவரோட புத்தகத்தில் ஒட்டகம் இருக்குது. ஸோ ஓ என்றால் ஒட்டகம். ஓ. ஓடம். ஒவ்வென்றால் ஔவையார். ஔவையார் பாட்டி எங்கே இருக்காங்க? இங்கே இருக்காங்க. அதாவது இந்த பையன் வந்து கையில் புக்கு வச்சுருக்கான் பார்த்தீங்களா? அதில் ஃபஸ்ட்டு பேஜில் என்ட்ரன்ஸ் பேஜில் ஔவையார் பாட்டி இருக்காங்க புக்கில். ஸோ அந்த இடத்துல நம்ம அவ் அப்படின்றத எழுதணும். ஓகேவா சுட்டீஸ்? ஸோ அம்மாவோட ஹெல்ப்போட நீங்கள் ஒவ்வொரு லெட்டராக நீங்களே தான் எழுதணும், ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். இக்கிலிருந்து இன்ன வரைக்கும் கோடிட்டு இணைப்போம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, எழுதுவோம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெய்யெழுத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக்சடாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது எது கரெக்டானதோ நம்ம அதை வந்து பார்த்திங்கன்னா பென்சிலில் இல்லைன்னா கலர் பென்சிலையும் நீங்கள் ட்ரா பண்ணிட்டே வந்தீங்கன்னா கரெக்டாக வந்து இன்னில் போய் முடியும், ஓகேங்களா? ஸோ நமக்கு மெய்யெழுத்துக்கள் தெரிஞ்சாவே நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணிகிட்டே வரலாம். ஸோ நான் மார்க் பண்ணியிருக்கேன். நீங்கள் கரெக்டாக பார்த்து சொல்லி நீங்கள் எழுதிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்னில் போய் ஜாயிண்ட் ஆகும், ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா? இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதுக்கான லெட்டர்ஸ் மட்டும் நம்ம இக்குங்க மட்டும் எழுதணும், ஓகேங்களா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எழுத்தை எழுதுவோன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட் லெட்டர் நம்ம இக்குங்க மட்டும் எழுதணும். இக் என்றால் கொக்கு, அதுதான் நம்ம இக் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்குனா சங்கு, அப்போ இங்கே இங்கு. நெக்ஸ்ட் ஒன் எலுமிச்சை, இச்சு.
இஞ்சி இஞ்சு, முட்டை இட்டு, வண்டு இன்னு, நத்தை இத்து, பந்து இன், பப்பாளி இப்பு, காகம், மிளகாய் ஈ, ஏர் எரு, அணில் இல்லு, செவ்வாழை இவ்வு, கேள் இழு, முள் இல்லு, கற்றாழை இரு, மீன் இன்னு. ஓகேவா சுட்டீஸ்? அந்த லெட்டர்ஸ் மட்டும் எழுதுனா போதும். நம்ம சொல்லும் போதே நமக்கு அந்த லெட்டர்ஸ் வந்துடும். ஓகேங்களா? இப்போ சங்குன்னு சொல்கிறோம். சங்குக்கு என்ன மெயினாக வரும்? நடுவில் நம்ம மிடில் சென்டென்ஸில் என்ன வரும்? இங்க் அப்படின்றத வரும். ஓகேங்களா? அப்போது சங்கு, இங்கு சங்கு, அப்போ இங்கே இங்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணுறோம். எலுமிச்சைன்னு சொல்லும் போது இச்சு, இச்சை, எலுமிச்சை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதில் இச் அப்படின்றத வரும். ஸோ நம்ம மெய்யெழுத்துக்கள் எப்படி எழுதுகிறோமோ அதே பேஸில் தான் இங்கே பிக்சராக கொடுத்துருக்காங்க. நம்ம எழுத்துக்கள் மட்டும் எழுதணும். சரிங்களா? ஓகே சுட்டீஸ், இந்த சாப்டரோட டேர்ம் 1 லெசன் பார்த்திங்கன்னா தமிழ் புக் பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக நம்ம எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ நீங்கள் ஒன்லி ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணால் போதும். ஓகேவா சுட்டீஸ்? இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.